தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நாம் விரும்பி எவ்வளவு தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோமோ அவ்வளவு நாம தேவனுடைய நாமத்தினால் ஒரு விடுதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும். உங்க வீடுகளில் தேவனுடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை நீங்க உயர்த்தினால் அந்த நாம நிமித்தம் உங்களுக்கு விடுதலை வரும். தேவனுடைய நாமத்தை நாம் தூஷிப்பிச்சால் அல்லேலூயா அதே நிலையில் நமக்கு வேதனை துக்கம் வரும். தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்தில் நமக்கு சந்தோஷம் சமாதானம் வரும். தேவனுடைய நாமம் நாம் நிமித்தம் தூஷிக்கப்பட்டால் நமக்கு வேதனை துக்கம் வரும். இப்ப வேதத்தை சுமந்து கொண்டு விடுகிற நாம் ஆமென் ஜெபத்திலும் ஆராதனையிலும் பொறுமையிலும் அல்லேலூயா தேவனுடைய நாமம் நமக்கு உயர்த்தலாம். அப்படிதானே அவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு அவன் அமைதியா இருக்கிறான், அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறான். நம்முடைய நல்ல செயல்கள் காணும் போது, நம்முடைய நல்ல கிரியைகள் மற்றவர்கள் பார்க்கும் போது தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். ஆமென். ஒரு விசுவாசியா இருந்தால் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஒரு தெய்வ பிள்ளையா இருந்தால் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். நாம் தேசத்தில் மாதிரி உள்ளவர்களாகும், நம்முடைய வீட்டில் நாம் மாதிரி உள்ளவர்களுமாய் இருந்தால் தேவனுடைய நாமம் நாம் நிமித்தம் உயர்த்தப்படும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தினால் தேவன் வந்து நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவார், நம்மை உயர்த்துவார்.